கருப்பையா, அம்மா வண்டி எடுத்துட்டு போய் அங்க போடு. சரிங்கம்மா. கருப்பையா, அம்மா அந்த பேக் எடுத்துட்டு வா. சரிங்க. அம்மா நைட் இருந்ததுனா நம்ம கிட்ட இங்கதானே வந்து பணம் வாங்கிக்கிறேன்னு சொன்னா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராமலே இருக்காங்க. என்ன பயந்துட்டீங்களா? சாக வேண்டிய வயசுல இருக்கிற நீங்க லைட்டா கார் உங்க மேல மோதுற மாதிரி வந்ததுக்கே இப்படி பயந்துட்டீங்களே, அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வாழ வேண்டிய வயசுல இருக்கிற என் பையனையும் தென்றலையும் ரவுடிங்க மூலமா ஆக்சிடென்ட் பண்ண வச்சீங்க? அப்போ நைட்டு நம்ம கிட்ட போன்ல பேசுறது ரவுடி தானா இல்ல இவதான் எவனோ ஒருத்தனை ரவுடி மாதிரி செட் பண்ணி நம்ம கிட்ட பேச வச்சாங்க? ச்சே, நம்பர் புதுசா இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். நைட்டு உங்ககிட்ட போன்ல ரவுடி மாதிரி பேசினது வேற யாரும் இல்ல, சித்துவோட ஃப்ரெண்டு சிறுத்தை தான். அவன் தான் குரல் மாத்தி பேசினான். நான் தான் அவனை அப்படி பேசவே வச்சேன். உங்களாலதான் அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கும்னு நான் சந்தேகப்பட்டது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நைட்டு போன்ல சொன்ன மாதிரி கையில பணத்தோட இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இதுக்கு மேல நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். இனி நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டை நீங்க தான் பண்ண வச்சிருக்கீங்கிறதுக்கு என்கிட்ட இப்ப 1க்கு 2 எவிடன்ஸ் இருக்கு. முதல் எவிடன்ஸ் என்ன தெரியுமா? எப்படி? ரெண்டாவது எவிடன்ஸ் என்ன தெரியுமா? நைட்டு நீங்க போன்ல சிறுத்தைய ஆக்சிடென்ட் பண்ண ரவுடி நினைச்சுக்கிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆடியோவையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆடியோவை நீங்களும் கேளுங்க. நான் தான் பேசுற அமௌண்ட்டை அப்பவே செட்டில் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்? அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது. போன வைடா. மாமா அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவேன். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் சைலண்டா போயிடுவேன். இல்லைனா நானாவ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போய் அப்ரூவல் ஆகி
அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதெல்லாம் நீங்க தானே வாக்குமூலம் கொடுத்துருவேன். போதுமா? இதுல ஒரு முக்கியமான விஷயம். முதல் ஆதாரமான சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க தான் காரணம்னு நிரூபிக்க பெருசா எனக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணாது. ஆனா ரெண்டாவது ஆதாரமான ஆடியோ எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, இது கண்டிப்பா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பெரிய அளவுல எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏய், என்னடி பெருசா ஹெல்ப் பண்ணும்? இந்த ஆடியோவை வச்சு போலீஸ் என்கிட்ட என்கொயரி பண்ணா இதுல இருக்கிறது ஏன் குரலே இல்ல. இந்த சாரதா பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னு என்ன பழி வாங்கறதுக்காக யாரையோ வச்சு ஏன் குரல் மாதிரியே பேச வச்சிருக்கான்னு சொல்லுவேன். என்ன மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் டெக்னாலஜியை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றது தானே இப்ப ட்ரெண்ட். அப்படியா? அப்புறம் எதுக்கு ஆடியோல பேசிக்கிட்ட மாதிரி மறுநாள் காலையில 8 மணிக்கு வில்லிவாக்கம் டபுள் டேங்க் பக்கத்துல கையில பேக்கோட நீங்க வந்து இங்க நிக்கிறீங்கன்னு கண்டிப்பா போலீஸ் கேக்குமே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்னடி முட்டாள் மாதிரி கேக்குற? இப்போ இந்த இடத்துல கையில பேக்கோட நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். மிஞ்சி போனா அதோ என் டிரைவர் அவனுக்கு தெரியும். மத்தபடி போலீஸ்க்கு எப்படி தெரியும்? என் டிரைவர் கண்டிப்பா போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்க மாட்டான். ஒருவேளை நீ சொன்னா வெறும் வார்த்தையெல்லாம் போலீஸ் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எப்படி நான் இந்த நேரம் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீ போலீஸ் கிட்ட நிரூபிப்ப? அதோ அப்படிதான். எவிடன்ஸ் இந்த வரேன். டேய், மரியாதையா அந்த போனை குடுறா. இந்த போனையா? இந்தாங்க. இருங்க இருங்க. இந்தாங்க. குடு. கோபப்படாதீங்க. இந்தாங்க. உன்னை குடுக்க போறியா இல்லையா? முடிச்ச உடனே முடிச்சுக்கங்க. வாங்க. குடு சொல்றல. குடுக்க மாட்டேன். கோவத்தை கலராத. தர மாட்டேன். டேய் நில்லு. நான் நின்னுட்டேன். இப்ப நீங்க தான் ஓட போறீங்க. அம்மா, நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை உங்க போனுக்கு தெளிவா அனுப்பியிருக்கேன். பிரிண்ட் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அம்மா கிட்ட காட்டுங்க. நல்லா பாத்துட்டீங்களா? அந்த ஆக்சிடென்ட் உங்களால தான் நடந்துச்சுன்னு நான் போலீஸ்ல நிரூபிக்கிறதுக்கு இந்த வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கிற 3வது ஆதாரம். இதுக்கப்புறமும் நீங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நம்புறீங்களா? வாய்ப்பே இல்லை. என்கிட்ட இருக்கிற இந்த 3 எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுறேன். கிழிச்ச. இத பாருடி, நீ இந்த 3வது எவிடன்ஸ போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா நீ சொன்ன மாதிரியே போலீஸ் என்கிட்ட எதுக்காக நான் இந்த நேரம் கையில பேக்கோட இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா நான் போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா? எவனோ ஒரு புறம்போக்கு ராத்திரி நேரத்துல எனக்கு போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறானே, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அவன் ரூட்லயே போய்
அவனை புடிச்சலான்னு நினைச்சுதான் நான் இந்த இடத்துக்கு பணத்தோட வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணும்? இங்க பார், நீ அப்படி போனா நான் இப்படி போவேன், நீ இப்படி போனா நான் அப்படி போவேன். மொத்தத்துல எப்படியும் என்னாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு உன்னால நிரூபிக்கவே முடியாது. போ, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. வரட்டா? என்னம்மா இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது? அப்ப இந்த மூணாவது ஆதாரமும் நமக்கு ஹெல்ப் பண்ணாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சிறுத்தை. அந்த அம்மா சும்மா நம்மள குழப்பி விட்டுட்டு போகுது. கண்டிப்பா இந்த 3 ஆதாரமும் அந்த ஆண்டாள ஜெயிலுக்கு அனுப்ப பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட் பண்ணும். சரி சரி, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் சித்துவை பாத்துக்கோ. சரிம்மா. இந்த சாரதா நம்மள எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிடணும்னு துடியா துடிக்கிறா. அவளுக்கும் நாம எவ்வளவு பெரிய கிரிமினல்னு சரியா தெரியல. என்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிட முடியுமா? எதுக்கும் தனாவுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி அவனையும் அவன் ஆளுங்களையும் வெளியூர்ல இருந்து இன்னும் கொஞ்ச நாள் திரும்பி வர வேணாம்னு சொல்லிடலாம். இந்த நேரம் பார்த்து அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது. நான் தான் பேசின அமௌண்ட் அப்பவே செட்டில் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்? அதெல்லாம் ஒன்னும் தர முடியாது. போனை வைடா. ஆமாமாமா, அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவேன். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் சைலண்டா போயிடுவேன். இல்லைனா நானாவ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போய் அப்ரூவல் ஆகி அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதெல்லாம் நீங்க தான்னு வாக்குமூலம் கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள் சார், இதுல இருக்க ஆடியோ வீடியோ எல்லாம் நம்ம சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்துறீங்க சார். சார், இப்ப புரியுதுங்களா? என் பையனையும் தென்றலையும் ரவுடிங்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ஆண்டாளம்மா தான். அவங்களை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க சார். அந்த ஆண்டாள் அம்மா சாதாரண ஆள் இல்ல, சொசைட்டில ரொம்ப பெரிய மனுஷி. அவங்களுக்கு ஸ்டேட் சென்ட்ரல்னு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. ஏன் சார்? அவங்களாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரமா ஆடியோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு. அப்புறம் என்ன சார்? இந்த 2 எவிடன்ஸையும் வச்சு அவங்கள நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாமே சார். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு நான் இந்த விஷயத்துல இறங்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய இடத்து விவகாரமா. நான் இந்த ஆடியோவையும் கேட்டுட்டேன், வீடியோவையும் தெளிவா பார்த்துட்டேன். 2த்துலயுமே அந்த அம்மா
நான் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு ஸ்ட்ராங்கா எதுவுமே சொல்லவே இல்லையே. அதனால இந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல எடுபடாது. இது டெக்னாலஜி மூலமா நீங்களே கிரியேட் பண்ண ஆடியோ வீடியோன்னு அவங்க கோர்ட்ல ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் சிக்கலாயிடுமா. சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. வேற எதை வச்சுதான் சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப எதுக்குமா டென்ஷன் ஆவறீங்க? பின்ன என்ன சார், இந்த கேஸ்ல நீங்க செய்ய வேண்டிய வேலையை இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நான் செஞ்சிருக்கேன். அவங்களாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண 1க்கு 3 எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, பெரிய எடுத்து விவகாரம், சிக்கலாயிடும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட எமோஷனல் ஆவறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர்மா. என் பவருக்கு உண்டான லிமிட்ல தான் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியும். நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் எவிடன்ஸ் சொல்லி பெரிய இடத்தை பகச்சுக்க முடியுமா? சார் ப்ளீஸ் சார், கடவுள் மேல ஆணையா அந்த ஆண்டாள் தான் சார் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். தயவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார். இல்லம்மா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்ற நோக்கம்லாம் எனக்கு இல்ல. இந்த ஆக்சிடென்ட் அவங்களால தான் நடந்துச்சுன்றதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணுமா? அட்லீஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் பண்ண ரவுடிங்களை பிடிச்சு அவங்க கிட்ட ஆண்டாள் அம்மா சொல்லிதான் ஆக்சிடென்ட் பண்ணதா வாக்குமூலம் வாங்கிட்டாலாவது என்னால கொஞ்சம் தைரியமா இதுல இறங்க முடியும். நான் இப்ப அந்த ரவுடிங்க எங்க இருக்காங்கன்றத தேடி கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்கள பிடிக்கிற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், என்னையா இதுல இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டியா? ஸ்டோர் பண்ணியாச்சு சார். இந்தாங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல அந்த ரவுடிங்களை பிடிச்சி விசாரிக்கிறேன். அவங்க ஆண்டாளாம சொல்லிதான் ஆக்சிடென்ட் பண்ணதா ஒத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா தாராளமா நான் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன். போதுமா? நீங்க கிளம்புங்க.